விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மாற்றம் வேண்டும் என்று கூறி வந்த ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் மாணவர்கள் மீது காட்டுகின்ற மாற்றம் இதுதானா? இலங்கையினுடைய தேசிய கொடியில் காணப்படுகின்ற நிறங்களும் அதில் காணப்படுகின்ற அந்த நினைவு சின்னங்களும் உண்மையில் அதில் கூறப்படுகின்ற விடயங்கள் மாணவர்கள் மீதான இந்த அடக்குமுறைக்கு எதிர்த்து இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் முன்றலில் அனைத்து மாணவர்களும் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டங்களை நாங்கள் ஆரம்பித்து கருப்பு கொடியினை நாங்கள் ஏற்றியிருந்தோம். ஒரு பல்கலைக்கழகம் என்பது தன் இனம் சார்ந்தும் தன்னுடைய பண்பாடு சார்ந்தும் தன்னுடைய மொழி சார்ந்தும் உண்மையை சொல்ல போனால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தற்போது சிங்களமயமாக்கப்பட்டு வருகின்றது. அதாவது பல்வேறு துறை சார்ந்த வந்த இந்த அரசாங்கம் புதிதாக PST என்கின்ற சட்டத்தை அமுல்படுத்தி உரிமைக்காக போராடுகின்ற தமிழ் மக்களை கவர் பண்ணி முன்னுக்கு நில்லுங்க லைனுக்கு. அடே அப்படி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரமாக எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பட மாணவ ஒன்றிய தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் முன்னாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய தலைவர் இன்றைக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பல்கலைக்கழக மாணவர்கள் உரிமைக்காக தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை தேசிய ரீதியாக இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். மாணவர்கள் மீதான இந்த அடக்குமுறைக்கு எதிர்த்து இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் முன்றலில் அனைத்து மாணவர்களும் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டங்களை நாங்கள் ஆரம்பித்து வைப்போம். அடக்காதே அடக்காதே மாணவர்களை அடக்காதே 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 கனகசூரியன் கவிதரன் கலைப்பிட மாணவர் ஒன்றிய ஊடக பேச்சாளர். நாங்கள் இன்றைய தினம் கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் தமிழர் தேசத்தினுடைய கரிநாளனை அங்கீகரித்து கருப்பு கொடியினை நாங்கள் ஏற்றியிருந்தோம். இந்த கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக 3 மாணவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதனை கண்டித்து நாங்கள் இந்த மாணவர்கள் அனைவரும் இணைந்து விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பல்கலைக்கழகம் என்பது தன் இனம் சார்ந்தும் தன்னுடைய பண்பாடு சார்ந்தும் தன்னுடைய மொழி சார்ந்தும் குரல் கொடுப்பது என்பது உலகத்தினுடைய வளமையாகும். உலகிலே பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இவ்வாறு தங்களுடைய குரல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதேபோன்று ஒரு இலங்கையினுடைய தேசிய கொடியில் காணப்படுகின்ற நிறங்களும் அதில் காணப்படுகின்ற அந்த நினைவு சின்னங்களும் உண்மையில் அதில் கூறப்படுகின்ற விடயங்கள் அந்த கூறப்படுகின்ற விடயங்களின் அடிப்படையில் தமிழர்கள் அங்கே மதிக்கப்படாமல் அவர்களுக்கான அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தான் நாங்கள் அந்த காரணத்தினால்தான் நாங்கள் இந்த கருப்பு கொடியினை நாங்கள் ஏற்றியிருந்தோம்.
கருப்பு கொடி ஏற்றி இருந்த இந்த விடயத்தை இந்த அரசாங்கம் எங்களை விசாரணைக்கு அழைத்திருக்கின்றது. குறிப்பாக பிடிஐயை நீக்குவோம் என்று கூறி இந்த ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் புதிதாக பிஎஸ்டி என்கின்ற சட்டத்தை அமுல்படுத்தி உரிமைக்காக போராடுகின்ற தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்கி அவர்களை பயங்கரவாதியாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. கருப்பு கொடி ஏற்றுவது என்பது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு இயல்பான ஒரு விடயம்தான். குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் இலங்கையில் சிங்கள மக்களை போன்று தமிழர்களாகிய எங்களுக்கு சம உரிமையோ சம வாய்ப்புகளோ அல்லது சம அந்தஸ்தோ இவையுமே கிடைக்கப்பெறவில்லை. அதனால் தான் நாங்கள் இந்த கருப்பு கொடியினை நாங்கள் ஏற்றியிருந்தோம். கருப்பு கொடி அதாவது ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள், தமிழர் தேசத்தினுடைய கரிநாள் என நாங்கள் அங்கீகரித்திருந்தோம். இதுவரைக்கும் தமிழர்கள் தொடர்பான எவ்விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த அரசானது தீர்வு காணவில்லை. நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் முன்னெடுக்கின்றோம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் முன்னெடுக்கின்றார்கள், சிவில் அமைப்புகள் முன்னெடுக்கின்றார்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள் முன்னெடுக்கின்றார்கள். அனைத்து தரப்புகளும் இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டத்துக்கு எவ்விதமான தீர்வும் இல்லை. நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தோம். எமது நிலம் எமக்கு வேண்டும், தையிட்டு எங்கள் சொத்து, அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வு வேண்டும், பிடிஐயும் வேண்டாம், பிஎஸ்டியையும் வேண்டாம் என்று பல்வேறுபட்ட நில அபகரிப்புகளுக்கு எதிராக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் போராட்டத்திலே கூறி இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக்கின்றோம். ஆனால் ஒன்று, இந்த அரசாங்கம் இந்த போராட்டங்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளுக்கு எவ்விதமான தீர்வு தரவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு இலங்கையினுடைய கொடியை நாங்கள் இறக்கிவிட்டு கருப்பு கொடியை ஏற்றிவிட்டோம் என்று அவர்கள் அதை ஒரு குற்றமாக கருதி எம் மீது விசாரணைகளை சுமத்தி எம்மை தண்டிப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள். நான் ஒன்றை மட்டும் கேட்கின்றேன். ஒரு இலங்கையிலே மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் என்று பேச்சுரிமை, எழுத்துரிமை, போராடுகின்ற உரிமை, போராட்டங்களுக்கு ஜனநாயக ரீதியான போராட்டங்களை மேற்கொள்வதற்கான உரிமைகள், கருப்பு கொடி ஏற்றுவதற்கான உரிமை என்று துக்க தினத்தை அனுஷ்டிப்பதற்கான கருப்பு கொடி ஏற்றுவதற்கான உரிமை என்ற உரிமைகளை வழங்கிவிட்டு எங்கேயாவது சட்டத்தில் காணப்படுகின்றதா கருப்பு கொடி ஏற்றினால் அவர்களை விசாரணைக்கு அழைத்து அவர்களை தண்டிப்போம் என்று சொல்லி எங்கேயாவது சட்டத்தில் காணப்படுகின்றதா? இலங்கையினுடைய சட்டப்படி அவரான விடயம் இல்லை. ஆனால் இங்கு நாங்கள் மாணவர்கள் கருப்பு கொடி ஏற்றிவிட்டார்கள் என்று சொல்லி இந்த அரசாங்கம் அவர்களை தண்டிப்பதற்காக முயற்சி செய்கின்றது. நாங்கள் காலாகாலமாக பல 2 தசாப்த காலமாக நாங்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். உண்மையை சொல்ல போனால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தற்போது சிங்களமயமாக்கப்பட்டு வருகின்றது. அதாவது பல்வேறு துறை சார்ந்த விரிவுரைகள் எவ்வித எதிர்ப்பும் இன்றி இங்கிலீஷ் மீடியமாக ஆக்கப்பட்டு பல்வேறு சிங்கள மாணவர்களை உட்புகுத்தி சிங்கள மயமாக்கலுக்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு பாரிய ஒரு விடயமாகும். இந்த விடயங்களை எதிர்த்து தமிழ் மக்கள் இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது தமிழர்களுடைய ஒரு மரபுரிமை சின்னம், தமிழர்களுடைய ஒரு போராட்டத்தினுடைய ஒரு அடையாள சின்னம், தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய ஒரு காவல் அரண். இப்படிப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நடக்கின்றன. நான் ஒன்றை மட்டும் கேட்கிறேன். மாற்றம் வேண்டும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் மாணவர்கள் மீது காட்டுகின்ற மாற்றம் இதுதானா? மாற்றம் வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம், மாற்றத்தை நாங்கள் புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் மாணவர்கள் மீது காட்டுகின்ற மாற்றம் இதுதான். முன்னைய அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றதை பல்கலைக்கழக மாணவர்கள் சார்ந்து நாங்கள் கேட்கின்றோம். இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடக்கும். இன்றைய தினம் எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சகோதரர்கள் விசாரணைக்கு சென்றுகின்றார்கள். அவர்கள் விசாரணை முடிந்து வரும் வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். தொடர்ச்சியாக அவர்கள் மீது அரெஸ்ட் பண்ணி அவர்களை சிறையில் அடைக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் வடக்கு கிழக்கு ரீதியாக அனைத்து சிவில் அமைப்புகள் மக்களை திரட்டி கரிநாள் போராட்டம் போன்ற ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதனை இந்த வேளையில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நன்றி. விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.